ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கிலோ அளவு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க. ஸோ அதனால் ஒரு அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனலுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, முந்திரி எல்லாமே நான் ஒரே டைமில் சேர்த்துட்டேன். ஏன்னா பெரிய பாத்திரத்தை செய்கிறனால எண்ணெய் வந்து சீக்கிரமே ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாம் ஒரே டைம் நான் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் இது கூட நான் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தது சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 6 தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பிரியாணி மசால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசால் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த மசால் தான் சேர்த்துக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 1 கிலோவுக்கு வந்து 5 டீஸ்பூனுக்கு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 2 கிலோங்கனால ஒரு 10 டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மட்டனை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக நீங்கள் எப்படியே சேர்க்கும்போது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் மட்டன் வேகிறதுக்கு. அதே டைம் வந்து பிரியாணியும் வந்து உங்களுக்கு பளபளன்னு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 கிலோ பிரியாணிங்கிறனால 2 கிலோ மட்டனுக்கு 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரிசி ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1க்கு 2 அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வேக வச்சுருக்கனால தண்ணி வந்து நம்ம 1க்கு 2ங்கிறது சரியான அளவாக இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி 2 கிலோ அரிசிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. ரிமைனிங் வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் பத்தாததுக்கு நம்ம நார்மல் வாட்டரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன்லேயே கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா குக்கரில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுருவோம். பட் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறனால பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. ஓரளவுக்கு 3/4 பதம் வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் இப்போ தம் போட்டு வேக வைக்க போகிறேங்க. 3/4 பாகம் வந்ததுக்கப்புறமா இன்னும் கால்வாசிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தம் போடுறதுக்கு வந்து அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி மூடி தம் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ பிரியாணி எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. பாருங்கள், 2 கிலோ மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் இவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையவே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.